హోటల్లో తంగురుతు కూడా నాకు భయంగా ఉంది. ఏనా పెట్టిలో రూపాయలు పరిపోయకూడదు కదా. నిన్ను చూస్తే చాలా మంచి బాలుడుగా ఉన్నావు. రావుల మట్టు ఓ ఇంట్లో తంకిర తంబే. செட்டியாரே 15 லட்சம் அமுக்கு அமுக்கு. சார் 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 யார் சார் அவங்க? அவன் பிரபலமான ரவுடி நாகேந்திர. பல கொலை வழக்குல சிக்கியிருக்கான். அவன் பயங்கரமான ஆளு. இது வரைக்கும் 108 பேரை கொலை பண்ணிருக்கான். 1008 பேங்க் கொள்ளை அடிச்சிருக்கான். அவன் பேங்க் கொள்ளை அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டுங்க. கொப்பரை செட்டி வரா. ஏய் என்ன ராக்ஸ் வந்தானா? வரல. ராக்ஸ் வரல. என்கிட்ட பணம் தரல. நான் அந்த பணம் எடுக்கல. நான் எடுத்து கேஸ் ஸ்டவ் கீழே வைக்கல. இங்க ராகவன் யாரு? எந்த ராகவன்? எத்தனை ராகவன் உங்களுக்கு தெரியும்? விஜய் ராகவன், வெங்கட் ராகவன், வீர ராகவன், வேறு ராகவன், கொப்பரச்செட்டி ராகவன். எந்த ராகவன் வேணும் சார் உங்களுக்கு? நான் கேக்குறது பேங்க் எம்ப்ளாயி ராகவன. அது இங்க இல்ல, அங்க அந்த ஃபிளாட். கிருஷ்ணா காட்டேஜ், கிருஷ்ணா காட்டேஜ், கிருஷ்ணா காட்டேஜ், கிருஷ்ணா காட்டேஜ். ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு பூக்கூடை. இது பாரு ராக்ஸ், நீ மட்டும் என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச பொண்ணு. இதான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. கடவுளே, என்ன திருடனாக்கிடாதப்பா, என்ன திருடனாக்கிடாத. இந்த காரியத்தை நான் எப்படியாக செய்வேன்? ஐயோ, இந்த சூழ்நிலையில இருந்து என்ன காப்பாத்துப்பா. ఏడుగుండ్ల వాడా వెంకటరమణ. నాడుకల అయినా ఇక్కడ చూడు, నేను కొప్పర కోదండ రామ చెట్టి. என்னது கொப்பு கோபு ரம்? அது கோபுரம் కాదు నైనా, కొప్పరం. నేను ఇక్కడ అకౌంట్ హోల్డర్. அதான் தெரியுமே, అకౌంట్ నంబర్ 14289. బాగా సామర్థ్యం. అవును, ఎప్పుడు తెలుసుకున్నావు నా అకౌంట్ నంబరు? ஆமா, சதா சர்வகாலமும் உங்க அக்கௌண்ட் நம்பர் பத்தி தானே செஞ்சுட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் தெரியாதா? ఇదిగో నానా చెక్కు, ఇందులో 15 లక్షం எடுக்கணும். 5 லட்சமா? அட பாவி, சரியா அதே நம்பரை சொல்றானே. ஏன் செட்டியாரே, 12 வருஷமா அக்கௌண்ட் ஆபரேட் பண்ணாம எங்க வாக்கம் போயிருந்தேன். ఓహో, అద కేకిరియా? మలేషియాల నాకు ఒక రబ్బర్ తోటం ఉంది. అద గమనించేందుకు నేను పోయింది. రబ్బర్ తోటం ప్రమాదంగా వచ్చింది. అందుకే నేను పెన్సిల్ కంపెనీ ఆరంభించింది. అది కూడా ప్రమాదంగా వచ్చింది. తర్వాత ఒక నోటు కంపెనీ ఆరంభించాను. அது கூட பிரமாதంగా వచ్చింది. சரி, அப்புறம் ஒரு மலேசியாக்கார பொண்ண 3ஆம் தரமா கல்யாணம் చేసి அங்கேயே செட்டில் అయింది. அதுவும் நல்லா வந்திருக்குமே. అవును 6 పొట్ట పుల్లలు. అందుకే నేను ఇక్కడికి వచ్చి డబ్బులు అడుగుతాను. ஏன் செட்டியாரே, இப்படி ரப்பர் ஃபேக்டரி வச்சுட்டா 6 பொண்ணுங்களை பெத்துட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, நீங்க வந்ததால என்னோட காரியம் எல்லாம் கட்டி போச்சு. என்ன தம்பி, ஏவாய்ந்தி? அதை விடுங்கோல, ஏன் கவலை எனக்கு, ஏன் புலம்பல் எனக்கு. சரி, அந்த செக்க கொடுங்கோ. கையெழுத்து டேலி தான் ஆறுது. ஓகே. வனிதா, அந்த கொப்பரஞ்செட்டியாரோட கையெழுத்தை டேலி பண்ணிட்டேன். கரெக்டாக தான் எல்லாம் இருக்கு. அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட 5 லட்ச ரூபாய் கொடுத்து அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கவுண்டரில் கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்கோ. సరే నాయనా, అయితే నేను కిளம்புறேன். 7 గుండ్ల వాడా వెంకటరమణ. గోవిందా. எது எப்படியோ பகவானே, என்னை திருடனாக்காம காப்பாத்தினியே, அத்தை மட்டும் உனக்கு நன்றிடா. ஐயோ, இப்போ நான் ஃப்ளாட்டுக்கு போனா மேகி அம்மாவுக்கும் எப்படியாக்க சமாளிக்க போறேன் ஆண்டவா. அப்பா, இன்னித்து வேலை முடிஞ்சதுடா சாமி. அப்பா, இனி அந்த ஃப்ளாட்டுக்கு போய் அவளோட குப்பை கொட்டலாம். சரி, என்ன செட்டியாரே, கிளம்பலையா? ஓ, பணத்தெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வரணும். 1 ரூபா இல்ல 2 ரூபா இல்ல செட்டியாரே, 15 லட்சமாக்கும். 5 லட்சம். வெளியே திருட்டு பையன்லாம் அதிகமா இருப்பா. அதனால பணத்தை எடுத்துன்னு போறப்போ கொஞ்சம் பத்திரமா எடுத்துன்னு போங்க, சரியா? నైనా వాసల్లో 2 కలవాణి పిచ్చివాళ్ళు నా పెట్టిని మొచ్చి పాకరాంగో.
அவங்கள చూసినాలే నాకు భయంగా ఉంది హోటల్లో తంగురతు కూడా నాకు భయంగా ఉంది ఏనా పెట్టిలో రూపాయలు పరిపోయకూడదు కదా నిన్ను చూస్తే చాలా మంచి బాలుడుగా ఉన్నావు రావులు மட்டும் உன் ఇంట్లో తంకిర தம்பி செட்டியாரே 15 லட்சம் அமுக்கு அமுக்கு செட்டியாரே நீங்க வட்டிக்கு பணம் தருது ఎందుకు నువ్వు అలా అంటావు మన బిజినెస్ అదే కదా వెళ్ళకారనికే నా పరమర డబ్బు ఇచ్చిన పరమర ఉనకు తరమట్నా ఏమి அது சரி செட்டியாரே நேக்கு எத்தனை வட்டிக்கு தருவேல் ఉన్న పాత మంచి అబ్బాయిగా ఉన్నావు నీకు ఒక్క పైసాదా தேங்க்யூ செட்டியாரே சரி சரி வாங்க போலாம் పోతాం బయట పీటీ గారు తీసుకుందాం రా ఏమీ లేదు నీళ్లు పోసి వస్తాను ரோட்ல அசிங்கம் பண்ற தப்புல అన్నా, అదేం కాదునా நாகேந்திர ஏய் நில்டா நில்டா ஏய் நில்லு ஏய் புடி செட்டியான்னு சொல்லிட்டு பணத்தை இங்கேயே இப்படி வச்சுட்டு போயிட்டு இருக்கார் ஐயோ சார் இங்கே இருங்க பணத்தை பார்த்துங்க வந்துடுறேன் சார் 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 யார் சார் அவங்க அவன் பிரபலமான ரவுடி நாகேந்திர பல கொலை வழக்குல சிக்கியிருக்கான் அவன் பயங்கரமான ஆளு இது வரைக்கும் 108 பேரை கொலை பண்ணிருக்கான் 1008 பேங்க் கொள்ள அடிச்சிருக்கான் அவன் பேங்க் கொள்ள அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டுங்க ஐயோ பேங்க் உள்ள வேறயா சார் ஆமா நீங்க ஒன்னு பேங்க்ல ஒர்க் பண்ணலையா ஐயோ நாளா பேங்க்ல சார் இங்க நான் ஏதோ ஒரு சிங்கிள் டீயாக்கு குடிக்க வந்தேன் சார் போங்க சார் இங்கே ஓடிட்டு இருக்கானே அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கான் சார் டேய் நாகேந்திரா நில்றா உன்னை பிடிச்சு அவார்ட் வாங்காம விட மாட்டேன்டா டேய் நல்ல வேளை நான் தப்பிச்சேன் ஐயோ ஏச்சி நான் எதுக்கு ஓடிட்டு இருக்கேன் இப்போ ஐயோ ஆண்டவா அப்பா அப்பா கடவுளே நீ என் கூட தான் இருக்கேங்கிறதுக்கு இதோட பெரிய சாட்சி என்னவாக்கு வேணும் என்ன திருடவும் விடாம இந்த பணப்பட்டி என் கையில கொடுத்துட்டியே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்பா ராக்ஸ் என்ன முடிச்சிட்டியா முதல்ல இத பாரு அட பாவி நிஜமாவே முடிச்சிட்டியா ஐயோ நானா இத முடிக்கலை உன் மேல நான் எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தேன் ராக்ஸ் இந்த மாதிரி கேவலம் ஒரு 5 லட்சத்துக்கு போய் ஐயோ 5 லட்சம் இல்லை 15 லட்சமாக்கும் மை காட் 15 lakhs மை காட் இவ்ளோ அமௌண்ட் நான் பார்த்ததே இல்ல தெரியுமா பார்த்ததே இல்லையோ இந்த பேக்க திறந்து வச்சு நன்னா பாரு என்ன விளையாடுறியா நான் சட்டத்தை பாதுகாக்கிறவ நான் ஒண்ணும் மீற மாட்டேன் ஐயோ போங்கோ இந்த இக்கட்ல இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும் உன்னை விட்டா வேற யாரு வந்து என்ன காப்பாத்துறது நாளைக்கு பேங்க்ல கொண்டு போய் கட்டுற வரைக்கும் நீ வச்சுக்கோயே ப்ளீஸ் பண்றது பண்ணிட்டு ஹெல்ப் வேற செய்யணுமா உனக்கு முதல்ல எடுக்கிறதுக்கு எப்படி தைரியம் வந்தது சொல்லு ஐயோ நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன் நானோ அப்ப அந்த கொப்பரை செட்டியே வந்து எடுத்து கொடுத்தாரா ஐயோ அதானே நடந்தது அப்புறம் சொல்லுவ அந்த ஆள் செட்டியாரே இல்ல அவன் வேற ஒரு ஃப்ராடு ஒரு டூப்ளிகேட் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த பணப்பெட்டி என்கிட்ட வந்துருச்சு கரெக்ட் அது எப்படி லைப்ரரி மாதிரி புட்டு புட்டு வைக்கிற இந்த மாதிரி சொன்னா நான் நம்புவேன்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம் நீ தான் திருடி இருக்க ஐயோ சத்தியமா நான் திருடலை ஏய் சுமாருடா நீ திருட நீ ஒரு ஃப்ராடு சீட்டர் 420 திருட்டு ஃபெலோனி அவ்வளவுதான் என்ன என்னோட அது எதுக்காக இப்படி என்ன எப்ப பார்த்தாலும் இப்படி திட்டின்டே இருக்க இரு நான் ஒன்னும் இன்னும் திட்டி முடிக்கல ஆமா அந்த பாட்டு ஏதோ சொல்லுவாங்களே எடுப்பட்ட சிரிக்கி ஐயோ எடுவட்ட சிரிக்கின்னு அர்துவையாக்கும் திட்டுவா என்ன எடுவட்ட பயலே நாக்கும் திட்டுவா சரி இப்ப அதை விட ஆனா இந்த பணப்பட்டி மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோயே ப்ளீஸ்
சரி சரி சும்மா அழாத அழுமூஞ்சி. அப்ப சரி, ஆனா ஒரு கண்டிஷன். ரொம்ப நாளா இங்க வச்சிருக்க மாட்டேன், சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போயிடணும் சொல்லிட்டேன். பணத்தோடயே எம்டியாவா? என்ன தைரியம் தான் என்கிட்டயே சொல்ற? என்ன பார்த்தா திருடி நான் தோணுது? அதில்லை, பண விஷயம் இல்லையோ, அதான் மனசு மாறிட்டேன்னா. நோ சான்ஸ், நான் மறவே மாட்டேன். அப்படியா? அப்பா, சரி சரி, பணத்தை பாத்துக்கோ. ஒன்னு சொல்றேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் கேட்டியா? குறிப்பா அந்த மேகிக்கு சொல்ல வேண்டாம் கேட்டியா? சரிடா. பிரில்லியன்ட் ராக்ஸ். நான் வரமாட்டேன். கொஞ்சம் மாறி பார்க்கலாமா? நீ மாறக்கூடாது. ஆமா, மாறக்கூடாது. நான் மாறமாட்டேன். கொஞ்சம் இத்தினோண்டு மாறலாமா? மாறிக்கிட்டுமா? நோ பொங்கோ, ஸ்ட்ரிக்டா சொல்றேன், நீ மாறக்கூடாது. நான் இவ்ளோ பண்ணத பார்த்ததே இல்ல. கொஞ்சம் மாறிக்கிட்டுமா? மாறிக்கிட்டுமா? அதெல்லாம் முடியாது. மாறக்கூடாது சொன்னா அப்புறம் என்ன கொஞ்சம் மாறுறது? ஒரு தடவை சொன்னா சொன்ன மாதிரி இருக்கணும். அறிவில்லை உனக்கு? கொஞ்சம் 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 மாறுவாளாம். இடியட். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு போங்கோ தரப்பில் கூறிய வாதம்தான் சரியாக உள்ளது. அதனால் போங்கோ ஒரு பொழுதும் மாறமாட்டாள், மாறமாட்டாள், மாறமாட்டாள். நான் மாறமாட்டேன், மாறவே மாட்டேன், மாறவே மாட்டேன். மாறமாட்டேன்ப்பா, நான் மாறவே மாட்டேன், மாறமாட்டேன், நான் மாறமாட்டேன், நான் மாறவே மாட்டேன். சட்டத்துக்கே பெரிய அவமானம் உன்னால. நான் என்ன பண்ண போறேன்? எல்லா செக்ஷன்லயும் உனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தர போறேன். ஆமா, நான் இன்னைக்கு சத்தியம் பண்ணனே, அந்த ஸ்வீட் மேல திருப்பியும் சத்தியம். ஏய், முறைக்கலாம் கூடாது, இது பார்டர். ஆமா. ஐயோ, நான் இல்ல, நான் இல்ல. ஐயோ, நான் இல்ல. எல்லாம் ராகவன் தான், எல்லாம் ராகவன் தான், நான் இல்ல. அஜிக் புஜிக்கு யாருக்கிட்ட காதுல காது குத்துற நீ? நீ சாம்பல் பூசின வெள்ளைக்காரின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுமா. உன் சாயம்லாம் இப்ப வெளுத்து போச்சு. எப்படி எப்படி என்னையா ஓட ஓட விரட்டி அடிப்பேன்னு சொன்ன? உன்னை ஓட ஓட விரட்டி இதே கோர்ட்ல நீ குற்றவாளின்னு உனக்கு எதிராவே நான் வாதாடி உனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தரல. என் பேர் ராகேஷ் இல்ல. இது எப்படி இருக்க? நான் இல்ல, நான் இல்ல. எனக்கு எதுவும் தெரியாது. நான் எந்த தப்பு பண்ணல, எந்த தப்பு பண்ணல. எல்லாம் ராக்ஸோட பணம். நான் இல்ல, நான் இல்ல. ஹாய் போங்கோ. போங்கோ பாங்ஸ். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ மை காட், என்னது இது? உடம்பு ஏன் இப்படி சொல்லுது? என்னாச்சு உனக்கு? நான் இல்ல, நான் எடுக்கல. அவன் தான் அந்த சீட். இஸ் 420. சீட் 420. நான் இல்ல. ஐயே, என்னாச்சு உனக்கு? ஜரம் ஜாஸ்தியானா தானே இப்படி பண்ணாதுவாங்க? ஓ மை காட், நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஓகே, நான் போய் உனக்கு ஹாட் வாட்டர் கொண்டு வரேன், ஓகேவா? கொப்பரை சட்டி. கொப்பரை சட்டி வரா? ஏய், என்ன ராக்ஸ் வந்தானா? வரல. ராக்ஸ் வரல. என்கிட்ட பணம் தரல. நான் அந்த பணம் எடுக்கல. நான் எடுத்து கேஸ் ஸ்டவ் கீழே வைக்கல. நான் எடுக்கல. நான் எடுக்கல. நான் சோ எடுக்கல. ராக்ஸ் இங்க வரல. உன்கிட்ட பணம் தரல. நீ அந்த கேஸ் கீழே வைக்கல, ரைட்? ஓகே.
பரவாயில்லையே, அந்த ரேக் சைலண்டா இருந்துகிட்டே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டா. டேய் ராக்ஸ் ராகவா, நீ எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப்டா பண்ணிருக்க. நான் ஸ்டால் ஓபன் பண்ண உடனே முதல்ல உன்னோட போட்டோவை மாட்டிட்டு தினைக்கும் வந்து கும்பிடுறேன்டா. சப்போஸ் என் ஸ்டால்ல உன் போட்டோ இல்லனா கூட பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்ல, அங்க வந்தா உன் போட்டோ இருக்கும் கண்டிப்பா. அங்க வந்து தினைக்கும் உன்னை கும்பிடுறேன், ஓகேவா? தேங்க்யூடா ராகவா, தேங்க்யூ. ஆமா, இவ்ளோ பணம் இருக்கே, இந்த பணத்தை வச்சா கிட்டத்தட்ட 3 ஸ்டால் கட்டலாம் போல இருக்கே. வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு ஸ்டால் போதும். அதுக்கு தேவையான பணத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நான் மாற மாட்டேன். ஹாய் அர்து, நேக்கதா ஃபோன் வந்ததா? வந்ததே. யாராக்கும் பண்ணா? மறந்துட்டேன்டா. ஞாபகம் வந்துருச்சு. யாராக்கும் பண்ணா? திருப்பியும் மறந்துட்டேன்டா. ஆம்பளை வயசா பொம்பளை வயசா? பொம்பளை வாய்ஸ், ஆனா ஆம்பளை குரல் மாதிரி கட்டையா இருந்தது. எத்தனை மணிக்காக ஃபோன் வந்தது? ஜஸ்ட் பிஃபோர் 1 hour. ஞாபகம் வந்துருச்சுடா. யார் யாரு? என்னோட குரு சோபனா இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களோட சிஸ்டர் இந்த படத்துல எல்லாம் கூட நடிச்சாங்களே, விக்கி கிட்ட. ஆமா, விக்கிண்டே. உன்னை கண் தேடுதே, அந்த படத்தோட பேர் கணவனே கண்கண்ட தெய்வம். அதுல நடிச்சவா பேர் லலிதா. அவன் உன் குரு சோபனாவோட உறவு. இப்ப அவளுக்கும் நேக்கு வந்து ஃபோன் காலுக்கு என்னவாக்கு சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கே. அந்த லலிதான்றவாளுக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்கா. ஆமா, பத்மினி. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? இப்ப அவளுக்கு என்னடா இப்போ? அவளுக்கு ஒன்றும் இல்ல, அவளுக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்கா. ஆமா, ராகினி, ஆ. காமெடி ஆக்ட்ரஸ். ஆ. ஓ, ராகினி ஃபோன் பண்ணாளா? ஏன் தங்க ராகினி ஃபோன் பண்ணாளா? அத சொல்லாம என்னமோ விக்கல் வாந்தி சோபனா வரும்னு என்னென்னமோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா நீ. இப்ப எதுக்காக ஃபோன் பண்ண அவ? இப்பதானே பாத்துட்டு வந்தேன். ஆ 15 lakhs ராகவனோட படம். ஐயோ அப்பா அப்பா, இங்கதான் இருக்கு. நல்ல வேலை, யாரும் பார்க்கல. முதல்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு அந்த ராக்ஸோட பணத்தை அவன்கிட்டே போய் திருப்பி கொடுத்துடுறேன். வேண்டாம் அந்த டென்ஷன். ஹலோ ஹலோ, பணம் என்னாச்சுங்க? 15 லட்சம். 15 lakhs 15 லட்சமா? ஆமா. யார் பேசுறீங்க? ஜோடியாக் ஃபிலிம்ஸ் தானங்க இது? ஹலோ, இது ஜோடியாக் ஃபிலிம்ஸ் இல்லங்க, இது கிருஷ்ணா காட்டேஜ். சும்மா காலங்காத்தால ஃபோன் பண்ணி எதுக்கு டென்ஷன் பண்றீங்க? டப்பிங்கா 15 lakhs ஜோடியாக் ஃபிலிம்ஸா? என் டென்ஷன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. வேண்டாம், எனக்கு காஃபி வேண்டாம், டீ வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இந்த பணத்தால தானே எல்லா டென்ஷனும். முதல்ல அவன் மூஞ்சில போய் இந்த பணத்தை விட்டு எரிஞ்சிட்டு வரேன். போலீஸ். இதுதானே கிருஷ்ணா காட்டேஜ்? ஆமா, இதா காட்டேஜ். கிருஷ்ணா காட்டேஜ். இங்க ராகவன் யாரு? எந்த ராகவன்? எத்தனை ராகவன் உங்களுக்கு தெரியும்? விஜய் ராகவன், வெங்கட் ராகவன், வீர ராகவன், வெறு ராகவன், கொப்பரச்செட்டி ராகவன். எந்த ராகவன் வேணும் சார் உங்களுக்கு? நான் கேக்குறது பேங்க் எம்ப்ளாயி ராகவன. அது இங்க இல்ல, அங்க அந்த ஃபிளாட். முதல்ல
பாய்ஸ்க்கு ஃபோன் பண்ணணும். எட்ரா ஃபோன் எட்ரா. ஹலோ ஏய் ஆர்து, உனக்கு ஃபோன் எடுக்க இவ்ளோ நேரமா? என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா ஏய் இது கேளு, காலிங் பெல் கேக்குதா? ஐயோ முண்டோ, கதவு திறக்காத. அது போலீஸ். நான் சொல்றது கேளு, முதல்ல போனை ராக்ஸ் கிட்ட கொடு. சந்தி பண்ணிட்டு இருக்கானே. ஏய் என்னது சந்தி பண்றானா? ஹலோ, அவன் சந்தி பண்றதுல இப்ப முக்கியம் இல்ல, அவன் சந்தில நிக்க போறான். இதுல என்ன வேற மாட்டி விட்டுடா. ஓ மை காட். ஏய் அது இப்ப நான் சொல்றது கேளு, ராக்ஸ வந்து நம்ம போலீஸ்க்கு இருந்து காப்பாத்தணும். அந்த கதவை நீ திறக்கவே திறக்காத. ஆமா, நான் டீடைல்ஸ் எல்லாம் அப்புறமா சொல்றேன். போன் வேடா லூசு. மேடம் கதவு திறங்க. ஓ மை காட். ஐயோ மேடம் கதவு திறங்க. மேடம் கதவு திறக்கறீங்களா இல்லையா? அப்ப கதவு திறங்க. ஐயோ கதவு திறக்கல நான் உடைச்சிருவேன். எதிர் ஃபிளாட்ல போய் கேளுங்க. யாராவது கதவு திறந்தாதானமா கேட்கறதுக்கு? ரொம்ப நேரமா கதவு தட்டுறேன், யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பெல் அடிச்சீங்களா? அடிச்சம்மா, யாரும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அங்க யாரும் இல்ல போல இருக்கு, வெளியே போயிருப்பாங்க. நீங்க இப்ப போயிட்டு அப்புறமா வாங்க. இல்லையே, பிளாட் உள்ள ஜல் ஜல்னு சலங்க சத்தம் கேக்குது. யர்து, உனக்கு இந்த நேரத்துல சாதன அவசியமா? சார் ஒண்ணு இல்ல சார், அந்த ஃபிளாட்ல சல் 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 சலக் 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 ஒரு மோகினி பிசாசு இருக்கிறதா பேசிக்கிறாங்க சார். மோகினி பிசாசா? மிஸ்டர் ராகவனுக்கு மோகினி பிசாசு என்ன வேணும்? அத்தை கிளம்புங்க சார், எனக்கு வேற வேலை இருக்கு. மேடம் ஒரே ஒரு கேள்வி, ராகவன் இங்க எத்தனை நாள் தங்கியிருந்தாரு? அது அது வந்து அது வந்து என்னம்மா வந்து போய்